இயக்குனர்களுக்கு இவர் இசையமைத்திருக்கும் படங்களில் ஒன்றாக கூலிக்காரன் உள்ளது. பாடல் வரிகளும் இவரேதான் எழுதியிருப்பார். படத்தில் இடம்பிடித்த அனைத்து பாடல்களும் அப்போது சூப்பர் ஹிட் ஆகின. ஆக்ஷன் த்ரில்லர் பாணியில் உருவான கூலிக்காரன் திரைப்படம் அனைத்து சென்டர்களிலும் நல்ல வரவேற்பை பெற்று வசூலை அள்ளியது. இதன் காரணமாக விஜயகாந்தின் மார்க்கெட் ரூபாய் 50 லட்சத்தில் இருந்து 1 கோடி ரூபாய் வரை உயர்ந்தது என கூறப்படுகிறது. இந்த படம் உருவான சுவாரஸ்ய பின்னணி குறித்தும் படத்துக்காக கொடுக்கப்பட்ட அட்வான்ஸ் தொகையை மட்டும் சம்பளமாக விஜயகாந்த் பெற்றது பற்றி படத்தின் தயாரிப்பாளர் கலைப்புலி தானு பேட்டி ஒன்றில் வெளிப்படுத்திய தகவல் ஆச்சரியப்படுத்தும் விதமாகவே அமைந்தது. ரஜினி தானு இணைந்து ஒரு படம் செய்வதற்கு முடிவெடுத்து சில காரணமாக தள்ளிப்போய்க் கொண்டே இருந்துள்ளது. இதனால் ரஜினி வேறு ஹீரோவை வைத்து படம் செய்து விட்டு வாருங்கள், பின்னர் நாம் இணைந்து பணியாற்றலாம் என்று தானுவிடம் கூறியதோடு இந்தியில் சூப்பர் ஹிட்டான காளியா என்ற படத்தை விஜயகாந்தை வைத்து தயாரிக்குமாறும் சொல்லியுள்ளார். பின்னர் இதற்கான